2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய வானம் புதிய பூமியைப் போல நம்முடைய வாழ்க்கையும் புதிதாக இருக்கிறதா? முந்தின புரஜாதி வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து போயினவா அல்லது இன்னும் தொடர்கிறதா? அதே பாவ வாழ்க்கை, அதே புரஜாதி வாழ்க்கை, அதே மறைமுகமான வாழ்க்கை, மறைமுகமான பாவங்கள், மறைமுகமான காரியங்கள். இன்னும் வாழ்க்கை புதிதாக்கப்படவில்லை. திடீரென்று இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வரும்போது அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது அசிங்கமாக பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தோடு ஜீவிக்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். பெரும் சத்தமாக பிரசங்கத்தை நாம் சபையிலே கேட்கிறோம். அதை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறோமா? அல்லது அப்படியே விட்டுவிட்டு மீண்டுமாய் பாவ வாழ்க்கை வாழ்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வேதத்தை, பைபிளை நாம் வாசித்தால் மாத்திரமே, அதன்படி நடந்தால் மாத்திரமே, பரிசுத்தமாய் ஜீவித்தால் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாய் இருப்பார். நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். நம்முடைய கண்ணீர் கவலைகள் யாவையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து துடைப்பார். துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவர்கள் யாவும் ஒளிந்து போயின. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நம்முடைய வாழ்க்கை புதிதாக இருக்கிறதா? அல்லது பழைய வாழ்க்கையே தொடர்கிறதா? பழைய பாவங்கள் தொடர்கிறதா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். வேதத்தின் வசனங்கள் யாவும் சத்தியமானவைகள், உண்மையானவைகள். இதை நாம் வாசிக்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோமா? தாகமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அதுவும் இலவசமாய் கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் ஜெயவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து நீ என் மகன், நீ என் மகள் என்று அவர் மார்தட்டி சொல்வாரா? அப்படியான ஒரு பாவமில்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். பயப்படுகிறவர்களும் ஆவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைப்பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு பயமில்லை, வேத வசனத்துக்கு பயமில்லை, விசுவாசம் இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து திடீரென்று வரும்போது அவரோட கூட நாம் நித்தியமாக வாழ்வோமா? அல்லது அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே 2ஆம் மரணமாகிய நித்தியமான வேதனை நமக்கு வேண்டாம். பிரியமான சகோதர சகோதரிகளே,